வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ வந்துட்டு நுரேலியா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏதோ ஒரு பஸ்ஸை பிடிச்சி கம்ப்ளீட்டாக நுரேலியா ஃபுல்லாக சுற்றி பார்க்கலான்னு இப்போ நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு நகரம் அது. நல்ல ஒரு மலை நகரம் அது. இங்கே என்னெல்லாம் பார்க்க வேண்டிய இடம் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஏரியா அது. இது என்ட்ரன்ஸு, பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸு. இங்கே டீட்டெயிலாக ஒரு ஆர்ட் ஒர்க்லாம் வச்சுருக்குறாங்க. நீங்கள் எங்கெல்லாம் போகலாம், என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ள நான் வந்துட்டு ஒரு லோக்கல் பஸ்ஸு தேடுறேன். ஏன்னா மொத்த நுரேலியாவை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே என்னெல்லாம் இருக்குது, எந்தெந்த ஏரியாவுக்கு எப்படி போகலாம்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த நுரேலியா பற்றி முழு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இது இங்கே வந்துட்டு லோக்கல் பஸ் இருக்குது. கண்டி, கொழும்பு எங்கெல்லாம் போகலாமோ அதுக்கு எல்லாத்துமே இங்கே பஸ் இருக்குது. எனக்கு இப்போ பசிக்குது. இங்கே போயிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் ஏதாவது ஒரு ஹோட்டல் இருக்கான்னு பார்ப்போம். ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தால் அங்கே போய்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சி நுரேலியா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிப்போம். ரவுண்ட் அடிக்கும்போது இங்கே என்னெல்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது, அங்கே எந்த பஸ்ஸெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். இங்கே வந்துட்டு பஸ்லலாம் தமிழ்லையும் எழுதியிருக்குது, சிங்களத்தில் எழுதியிருக்குது. அதனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனையே இல்லை பஸ்ஸெல்லாம் தேடி பிடிக்கிறதுக்கு. இது வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி எல்லா விதமான கடைகளும் இங்கே இருக்குது. நான் வந்துட்டு ஒரு ஸ்வெட்டர் வாங்கினேன். இங்கே கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறதுனால இங்கே நிறைய ஃபாரினர்ஸும் அதிகமாக இங்கே பார்க்க முடியுது. தமிழ் பேசுகிற மக்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. அதனால் லாங்குவேஜும் இங்கே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. இப்போ நான் அந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்துட்டு சாப்பிட போகிறேன். ஏன்னா விலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். அதாவது ஒரு முட்டை பரோட்டா சொல்லியிருந்தேன், கொத்து பரோட்டா. அது சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். பஸ் பிடிச்சி கிளம்பியாச்சு. இப்போ பஸ் பிடிச்சி வெளியில் வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரிகிறது பாருங்கள், நுரேலியா போஸ்ட் ஆஃபீஸு. நான் அதை ஒரு தனி வீடியோவாகவே கொடுத்துருந்தேன். ஆல்பர்ட் ஏரி, நைல் ஏரி அதெல்லாம் ஆய்வாளரான சாமுவேல் பேக்கரால் தான் 1846 இந்த நகரம், அதாவது நுரேலியா வந்துட்டு நிறுவப்பட்டிருக்குது. இது வந்துட்டு இலங்கையில் இருந்த பிரிட்டிஷ் அரசு ஊழியர்களுக்கும் தோட்டக்காரர்களுக்கும் ஒரு முக்கியமான இடமா வழங்கி இருக்குது. இந்த ஏரியா வந்துட்டு ஒரு சின்ன இங்கிலாந்துன்னு சொல்லுவாங்க. பாருங்க, பழமை மாறாத நிறைய கட்டிடங்கள் வந்துட்டு இப்பவும் இருக்குது. இங்கே வாழ்ந்த பிரிட்டிஷார் வந்துட்டு அவங்க மான் வேட்டையாடுறதுக்கு, யானை வேட்டையாடுறதுக்கு, கோல்ப்பு விளையாடுறதுக்கு, கிரிக்கெட் விளையாடுறதுக்கெல்லாம் இதை ஒரு ஓய்விடமாகவும் இந்த ஏரியா வந்துட்டு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு எல்லா விதமான வசதிகளும் இருக்குது. உங்களுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கனால உங்களுக்கு இங்கே வந்துட்டு மெடிக்கல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, நிறைய பேங்கெல்லாம் இருக்குது. பாருங்கள், இங்கே பக்கத்துலேயே பாருங்கள், இந்த இடத்துல தெரியுது பாருங்கள், சம்பத் பேங்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பெரிய ஒரு பேங்க் இருக்குது. இங்கே வந்துட்டு நிறைய ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு நுரேலியாவில் வந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. இங்கே வந்துட்டு தேயிலை தோட்டத்தோட தாயகம்னோட இதை சொல்லலாம். இங்கே தான் அதிகமான தேயிலை விளையுது. இங்கேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இங்கே நுரேலியாவில் வந்துட்டு நீங்கள் எல்லா இடத்துக்கும் போக முடியும். அந்த பாருங்கள், அதை வந்துட்டு ரம்மியமான ஒரு ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பெரிய ஒரு டிராஃபிக் இல்லை. இன்னும் 1-2 வண்டி தான் போகுது. 2 வீலரும் ரொம்ப அபூர்வமாக தான் போகுது. இங்கேருந்து நான் வந்துட்டு இந்த மலைகள் உள்ளே வர்றது மாதிரி தான் இருக்குது பாருங்கள். எங்கேயோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விதவிதமான தேயிலை தோட்டங்கள்லாம் இந்த வழியிலே உங்களால் பார்க்க முடியும். அவ்வளோ ஒரு அழகான ஒரு லொக்கேஷன் இது. இங்கே வந்துட்டு குயின்ஸ் காட்டேஜ், ஜெனரல் ஹவுஸு, கிராண்ட் ஹோட்டலு, கில் கிளப்பு, செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஹோட்டலு, அஞ்சல் அலுவலகம் போன்ற கட்டிடம்லாம் பழங்காலத்து கட்டிடத்தை போல், அதாவது பிரிட்டிஷார் காலத்தில் உள்ள கட்டிட பாணியில் தான் இப்போவும் அதை பராமரிக்கிறாங்க. நிறைய வீட்டு வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஆங்கில பாணி புல்வெளியையும் தோட்டத்தையும் பராமரித்து வர்றாங்க. அப்படி ஒரு பாரம்பரியமான ஒரு அழகான ஒரு ஏரியா அது. ஆனால் பாருங்கள், நம்ம ஊராக இருந்தால் நேரம் ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா டிராஃபிக்கே நம்மளை வந்துட்டு பயமுறுத்தும். இங்கெல்லாம் டிராஃபிக்கே இல்லைங்க. நம்ம ரொம்ப அமைதியாக நம்ம சொந்த வண்டியை ஒரு டாக்ஸி எடுத்து போனால் கூட நம்ம எல்லா இடத்துலையும் நிறுத்தி நம்ம இயற்கையை ரசிக்க முடியும். அவ்வளோ ஒரு அழகான ஒரு ரோடாகவும் இருக்குது.
நிறைய கொண்டை ஊசி வளைவுகள்லாம் அந்த ரோட்டில் இருக்குது. நான் வந்துட்டு நுரேலியாவில் இருந்துட்டு ஆஞ்சநேயர் கோயில் வரைக்கும் நான் ஒரு தனி வீடியோ ரோடு ட்ரிப்பாகவும் தர்றேன். ஏன்னா அதில் நீங்கள் நிறைய மலைகளை எல்லாம் ரசிக்க முடியும், நிறைய இயற்கையெல்லாம் நம்ம கண்டுகளிக்க முடியும். பாருங்கள், பெருசாக ஒன்றும் டிராஃபிக்கே இல்லை. அங்கே ஒரு சின்ன டவுன் தெரியுது. இந்த டவுன்லேயும் சில கடைகள்லாம் இருக்குது. நான் இப்போ வந்துட்டு சீதாம்மா கோயிலுக்கு வந்திருக்கிறேன். இதுதான் வந்துட்டு ராமாயணத்தில் ஒரு முக்கியமான இடம். ராவணன் சீதையை வந்துட்டு கடத்தி கொண்டாந்து வச்ச இடம் அது. இது உங்களுக்கு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். இந்த இடம் வந்துட்டு அது முன்னாடியே இருக்கு. பாருங்க எவ்வளோ பெரிய அழகான தோட்டங்கள்லாம் இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஹோட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த சீதாம்மன் கோயில் வந்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டல் எல்லாம் தங்க முடியும். இங்கேருந்து நேராக நடந்து போனீங்கன்னா ஹெக்கலா பொட்டானிக்கல் கார்டன் வரும். அதுக்கு முன்னாடி நிறைய தேயிலை தோட்டங்கள்லாம் இருக்குது. இயற்கை எழில் கொஞ்சம் மலைகள்லாம் அந்த இடத்துல இருக்குது. பாருங்க, இது பார்க்குறதுக்கும் பாருங்க எவ்வளோ ரம்மியமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நடந்து போனாலுமே உங்களுக்கு வந்துட்டு சூடே தெரியாது. இது வந்துட்டு நான் இப்போ கிரிகோரி பார்க்கு, இங்கே ஒரு லேக்கில் வந்துட்டு நான் போட் ரைடு போகிறேன். இந்த இடம் வந்துட்டு நுரேலியா போஸ்ட் ஆஃபீஸுங்க. இது வந்து ரொம்ப பழமை மாறாமல் இப்போவும் அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸுங்க. இங்கேயும் வர்றதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடம் வந்துட்டு நான் அடுத்து வந்திருக்கிறது விக்டோரியா பார்க்கு. இது வந்துட்டு நுரேலியா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இருக்குது. இதுக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டெல்லாம் இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் டூர் பிளானில் நீங்கள் இதை வந்துட்டு ஒரு பிளேஸாக நீங்கள் வச்சுக்கிடலாம். இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வர்றாங்க. ஃபாரினர்ஸுக்கு ஒரு ரேட்டு, இங்கே உள்ள மக்களுக்கு ஒரு ரேட்டு. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவும் தெரியாது. நல்ல அழகான ஒரு லொக்கேஷன் இது. மறக்காமல் உங்கள் டூர் பிளானில் இதையும் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஹெக்கலா பொட்டானிக்கல் கார்டனு. இது வந்துட்டு ராவணன் வந்துட்டு சீதையை மயக்கிறதுக்காக அவனால் உருவாக்கப்பட்ட கார்டன் இது. இந்த ஹெக்கலா பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு கார்டன் இது. இங்கேயும் வர்றதுக்கு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே வர்றதுக்கு நிறைய பஸ்ஸெல்லாம் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு கவுண்டரு. ஹெக்கலா பொட்டானிக்கல் கார்டன் உள்ளே போகிறதுக்கு டிக்கெட்டு கவுண்டரு. இங்கே வரும்போது ஃபாரினர்ஸுக்கு ஒரு ரேட்டு, லோக்கலுக்கு ஒரு ரேட்டு இருக்குது. ஆனால் ஒர்த்து, நம்ம டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே போய்ட்டு அதை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு ஏரியா தான். நானும் வந்துட்டு இங்கே டிக்கெட்டு வாங்கிட்டு இப்போ உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்க போகிறேன். அது ஒரு தனி வீடியோவாக நான் ஹெக்கலா பொட்டானிக்கல் கார்டனை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த இடம் வந்துட்டு பாருங்கள் விக்டோரியா கார்டனு. அது முடிஞ்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராயல் ஹோல்ப்பு. இந்த இடம் வந்துட்டு குதிரை ரேஸ் நடக்கிற இடம். இதையும் நான் ஒரு தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதோட டீட்டெயிலாம் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவும் மறக்காமல் முழுசாக பாருங்கள். இந்த ஏரியா வந்துட்டு எந்த வீடியோவும் காமிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நான் மட்டும்தான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். அதனால் மறக்காமல் இந்த ஏரியா நீங்கள் சுற்றி பார்க்க வாங்க. இப்போ நான் கிளம்பிட்டேங்க. நான் வந்துட்டு நுரேலியா முடித்து ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருக்கேன். எந்தெந்த ஏரியா நீங்கள் பார்க்கணும்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் நுரேலியா பஸ் ஸ்டாண்டு போய்கிட்டு இருக்கிறேன். நுரேலியா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வேறு ஒரு பஸ் பிடிச்சி ஒரு ரோடு ட்ரிப்பாக நான் அந்த ஏரியாவும் காமிக்கிறேன். நேராக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறேங்க. அதாவது நம்ம ஒரு அனுமானை போயிட்டு தரிசிப்போம். நான் வந்துட்டு கண்டிலேருந்து வரும்போது அந்த கோயிலுக்கு போயிட்டு தரிசிக்கணும்னு நினச்சேன். அது வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால் நான் இப்போ வந்துட்டு ஏர்லியாகவே கிளம்பிட்டேங்க நுரேலியாவை விட்டு. எனக்கு இங்கேருந்து போகவே மனசு இல்லைங்க. நானும் உங்களோட சேர்ந்து மனசு இல்லாமல் தான் அந்த நுரேலியா விட்டு கிளம்புறேன். வாங்க நம்ம வந்துட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு ஆஞ்சநேயர் தரிசிப்போம். உங்களுக்காகவும் என்னோடய நண்பர்களுக்காகவும் நான் அவங்கள்ட்ட வேண்டிக்கிறேன். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து வீடியோவில் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.